ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இவங்க தான் எங்கள் அம்மா. அம்மா வந்து தம்பி வீட்டில் இருக்காங்க தம்பியோட. தம்பிக்குமே கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் 2 பசங்க இருக்காங்க. நாங்கள் பண்ணுற அதே தொழில் தான் தம்பியும் பண்ணுறாங்க. ஒரு 2 தெரு தள்ளி தான் இருக்கிறாங்க. தம்பி வீட்டில் தான் அம்மா இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அம்மா இன்றைக்கி வந்து மார்க்கெட் போயிருப்பாங்க போல். அதனால் எல்லாம் வாங்கினதெல்லாம் எனக்கும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் போவாங்க அம்மா. என்ன வாங்கினாலும் சரி அது எனக்கு கொஞ்சம் கொடுத்துடணும் அம்மாவுக்கு. அது அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் ஒரு செடியில் பூ பூத்தா கூட எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. "அம்மா பூ பூத்துச்சும்மா தலையில் வச்சுக்கம்மா" அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அம்மான்ற பாசம் அது எதுக்குமே ஈடாகாதுல்ல. அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அந்த அம்மான்ற தனி பாசம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என் தம்பியும் அடிக்கடி சொல்லுவான், "ஏக்கா அம்மைக்கு வந்து உன் மேல தான்க்கா ரொம்ப பாசம்" அப்படிம்பான். அப்படிலாம் கிடையாது. நாங்கள் 2 பசங்க தானே, அதனால் 2 பேர் மேலேயுமே பாசமாக தான் இருப்பாங்க. ஒரு வேளை பொம்பளை பொண்ணுன்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என் மேலே பாசம் இருக்கோ அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அப்புறம் வந்து பாருங்கள், மல்லி இலை கூட எனக்கு கொடுத்துட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய நம்ம ரீல்ஸ் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? பொண்ணுங்க வீட்டுக்கு வர அம்மாங்களுக்கு வந்து கட்டப்பையோட கனம் தெரியாதுன்னு. அது உண்மை தான். சோளம் வாங்கிட்டு வந்து அதை உரித்து வேற கொடுத்துருவாங்க. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், "அம்மா உங்களை நான் வீடியோ எடுக்கிறேம்மா, யூடியூப்பில் போட போகிறேம்மான்னு." அதுக்கு அம்மா சிரிப்பு வேறு எங்கள் அம்மாவுக்கு. "அப்படியாம்மா வீடியோ எடுக்கிறியாம்மான்ட்டு" ஹாய்லாம் வேறு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நானும் ஊர்லேருந்து கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, அது கொஞ்சம் சால கருவாடு இருந்துச்சு. அது அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டேன். அம்மா வந்து எனக்கு மல்லியும் கனகாம்பரமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 பூவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் ரூ. 50க்கு இவ்வளோ பூன்னு சொல்லி நான் போட்டிருக்கும்போது, ஒரு சகோதரி பத்மாவதின்னு அவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ரூ. 50க்கு இவ்வளோ பூ எங்கேக்கா கிடைக்குதுன்னு. இங்கே சென்னையில் இப்படி தான். நான் கூட சொல்லியிருந்தேன். அது வந்து நம்ம எங்கள் ஊர் பக்கம்லாம் கோயில் கொடை டைம்லலாம் பூவே ரொம்ப ரேட்டு விக்கும். அங்கெல்லாம் வந்து 100 பூ அப்படி எண்ணி தான் கொடுப்பாங்க. முழம் கணக்குலாம் அங்கே கிடையாது. பூவுக்கே ஒரு அமௌண்ட் செலவு பண்ண வேண்டியது வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.